இதை நீங்கள் பண்ணாலே அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு அதிக திறமை இருக்குது அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவான அஃபர்மேஷனை அண்ட் இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி தான் கற்பனை பண்ணுமே தவிர நம்ம நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கணும். அவங்க நம்ம நிகழ்காலத்தில் இருக்கும்போது தான் நம்ம எல்லாருமே இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பேஷன், நம்மளுடைய பர்பஸ், அதாவது நமக்குன்னு ஒரு வேலை. இந்த வேலை தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை மற்ற விஷயம் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. எதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி எதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன வேலை பார்க்க போகிறீங்க, உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை தான் தெளிவாக எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹோம் தமிழ் வெப்சைட்டில் ஃப்ரீ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியல அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் 190 minutes கிளாஸை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்ரெடி தெரிஞ்சு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் 30 days கிளாஸ் நீங்கள் பார்த்து ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணலாம். அது போக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம்னு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வேலையை, அந்த பர்பஸை, அந்த பேஷனை உங்களோட லைஃப்பில் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். அது 100% நடக்கும். நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஜாப் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின சக்ஸஸ் ஸ்டோரியை நம்மளுடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இத்தனை பேரும் இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வேணும், என்ன பர்பஸ், என்ன பேஷன் உங்களுக்கு இருக்குன்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். எனக்கு என்ன வேணும், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனியில் வேலை வேணும், இந்த ஊரில், இந்த ஸ்டேட்டில், இந்த கண்ட்ரியில், இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வேலை வேணும். அண்ட் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேலரி உங்களுக்கு வேணும், என்ன பொசிஷன் உங்களுக்கு வேணும், என்ன ஒர்க் டைம் எவ்வளோ வேணும், அந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் எழுதிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஏதாவது 1-2 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அந்த ஆஃபர் உங்களுக்கு வரும். ஆனால் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து அந்த வேலைக்கான ஒரு ஆஃபர் வரும், இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு ஒரு வேலைக்கான ஆஃபர் வரும், இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த வேலைக்கான ஆஃபர் உங்களுக்கு வரும். அதனால தான் நம்ம எழுதும் போதே தெளிவாக எழுதிக்கணும் என்னென்ன வேணும், ஒர்க் டைம் எவ்வளோ. நீங்கள் போயிடுவீங்க, அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஒர்க்குடைய டைம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போயிட்டு வர்றது ரொம்ப லாங்காக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறோமே, போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, ரிட்டன் வர 2 மணி நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ இதையும் சேர்த்து நீங்கள் எழுதிக்கணும். எனக்கு என்னோடய வீடு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கணும், இல்லை நான் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில், இல்லை 1 கிலோமீட்டர் தூரத்தில், இல்லை ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி தெளிவாக எழுதணும். அதாவது எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைச்சிருச்சு, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த கம்பெனியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக எழுதிக்கணும். இல்லை எனக்கு எந்த கம்பெனினாலும் ஓகே, எனக்கு இந்த கம்பெனி தான் இல்லை, எனக்கு ஒரு 50,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளத்தில் எந்த கம்பெனினாலும் எனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு 1 lakh சம்பளத்தில் இந்த இடத்துக்குள்ள எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு. அப்போது அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணுமோ தெளிவாக அதை எழுதிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, 2வது எழுதியாச்சு. இப்போ தினம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸ்? கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், செல்ஃப் லவ், இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நான் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸை நம்ம ஃப்ரீயாக நம்மளோட வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரீ கோர்ஸ் 1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ கோர்ஸ் 2 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸஸ் ஃப்ரீ 30 days ஒர்க் ஷாப் அதில் இருக்குது. அதை பார்க்கும்போது என்ன ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். இதில் சிம்பிளாக நம்ம அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் மட்டும் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது இது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி அஃபர்மேஷன் சொல்லணும். நம்ம இன்டென்ஷன் எழுதி வச்சுருக்கோமா,
அதுலேருந்து எடுத்து எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரேன், எனக்கு வந்து வீக்கெண்டில் நிறைய டைம் கிடைக்கிது, எனக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஸ்மூத்தாக நான் ஹாப்பியாக அந்த ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்லணும். இவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கு, இந்த சம்பளத்தை வச்சு நான் இந்த பொருள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், இதை அப்படியே கற்பனை பண்ணணும். மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கற்பனை பண்ணணும். அப்படி கற்பனை பண்ணி ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணணும். என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன ஸ்மெல் பண்ணுறீங்க, என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக நீங்கள் கற்பனை பண்ணணும். அண்ட் இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி தான் கற்பனை பண்ணணுமே தவிர, இப்போ தான் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, இப்போ தான் செலக்ட் ஆகுறீங்கன்ற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி 1 வாரமோ 1 மாதமோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆகிடுச்சு, அந்த பணத்தை வச்சு என்னென்னலாம் வாங்குறீங்க அப்படின்னு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். ஸோ இதுதான் விஷயம். இதுதான் 2வது, டெய்லி பண்ணணும். இது எவ்வளோ நாளில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ தான் 3வது நாள். 3வது பாயிண்ட், இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. எனக்கு 1 மாதத்தில் நடந்துருமா, 6 மாதத்தில் நடந்துருமா அப்படின்ற கேள்வி நம்ம வைக்கும்போது என்ன நடக்கும், எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் நடக்கலைன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ நடக்கும்னு கேள்வி கேட்டாலே இப்போ எனக்கு அது நடக்கலைன்னு தானே அர்த்தம். அப்போ இப்போ நடக்கலைன்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம என்ன அதிர்வுகள் வைப்ரேஷனில் இருக்கோம், இன்னும் நடக்கலைன்ற வைப்ரேஷனில் இருக்கோம். இதை பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம். இது ரிட்டன் நமக்கு வந்து நடக்காமல் போக என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த வேலை கிடைக்காம இன்னும் டிலே ஆகும். அதனால எனக்கு 1 மாதத்தில் நடக்கணும்னு ரொம்ப ஃபைட் பண்ணாமல், ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல், ஆல்ரெடி நடந்துருச்சுன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். ஏன்னா இன்னர் வேர்ல்டு தான் அவுட்டர் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுது. உள்ளே என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளி உலகமாக க்ரியேட் ஆகுது. அப்படின்றப்ப இது ஆழமாக கிடைச்சிருச்சுன்னு நம்பணும். அதனால எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எனக்கு இது பாசிபிளே இல்லையே, 10 வேக்கன்ட் தானே இருக்குது, பாசிபிளே இல்லையே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தானே எடுப்பாங்க அப்படின்னு எந்த சந்தேகமும் வேணாம். பிரபஞ்சத்துக்கு 1000 வழி இருக்குது. உங்களுக்கு அது கிடைக்கணும்னா அது 100% கிடைச்சே தீரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி நடந்துருச்சு நீங்கள் 100% நம்ப ஆரம்பிக்கும். இதை நீங்கள் பண்ணாலே அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இப்போ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயத்தை நம்பக்கூடாது. எல்லாரும் வந்து பண்ணுறது என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மீதி நேரம் ஃபுல்லாக நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது என்னப்பா வேலைக்கு எதுவும் போகலையா அப்படின்னு கேட்டால் கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி அதிகமாக நெகட்டிவில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் நம்ம அதே வைப்ரேஷனில் தான் இருக்கோம். அப்போ ஒரு தடவை நெகட்டிவ் வரும்போது 3 தடவை ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கணும். இப்போ வந்து இல்லை எனக்கெலாம் வேலை கிடைக்காது, எனக்கெலாம் திறமை இல்லை, நெகட்டிவாக தாட்ஸ் வருதுன்னா, இல்லை எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு அதிக திறமை இருக்குது அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவான அஃபர்மேஷனை நம்ம சொல்லிக்கணும். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஐயோ நான் நெகட்டிவாக யோசிக்கிறேன், இல்லை 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 அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணாமல் அது பாட்டுக்கு மைண்டு சொல்லட்டும், உனக்கு வேலை கிடைக்காது, திறமை இல்லை, அப்படி இல்லை, இது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸில் எது வேணாலும் இந்த மனசு சொல்லட்டும். நம்மளோட வேலை அதுக்கு பதில் சொல்லாமல், சண்டை போடாமல், ஆமாம் இல்லைன்னு சொல்லாமல், அதை நம்பாமல் சேம் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கவனத்தை மூச்சு விடுறதுக்கு கொண்டு வருவோம். கரெக்டாக தானே பண்ணுவோம். அந்த மாதிரி கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வரணும். ஒரு 3 தடவை ஆழமாக மூச்சு இழுத்து ஆழமாக மூச்சு விடணும். அப்போ நம்ம எங்கே வருவோம், நிகழ்காலத்தில் வருவோம். மனசு அமைதியாயிரும். அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லணுமே தவிர மைண்டில் நெகட்டிவ் தான் இல்லை நெகட்டிவ்லாம் எனக்கு நடக்காது, பாசிட்டிவ் தான் நடக்கணும் உடனே அதை மாற்றக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்போ அதை அலோவ் பண்ணி வர வச்சுட்டு மூச்சு விடுறத கவனிக்க போகிறோம். பதில் சொல்லலை, சண்டை போடலை, அதை நம்பலை, கூட சேர்ந்து நம்மளும் யோசிக்கலை, சிம்பிளாக மூச்சு விடுறதை கவனிச்சுட்டு நிகழ்காலத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக நம்ம மாற்ற போகிறோம். இதுதான் 4வது. அடுத்த 5வது ஸ்டெப், நம்ம நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம நிகழ்காலத்தில் இருக்கும்போது தான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு ஜாப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கணும். இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடத்துல இருக்குது, ஒரு போஸ்டர் இருக்குது, இல்லை யாராவது அந்த இடத்துல ஒருத்தவங்க நிற்கிறாங்க, பட் நீங்கள் ஏதோ யோசனையெல்லாம் அவங்களுக்கு கண்டுக்காமல் அந்த போஸ்டரை பார்க்காம நீங்கள் போயிட்டீங்கன்னா வர ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம போய் தேட வேணாம், எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம தேட வேணாம், யார் இவங்களா அவங்களாம் நம்ம தேட வேணாம். ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கணும். ஓ இங்கே இத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்களா, ஓ நான் இந்த இடத்துல இருக்கேனா, ஓ இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கா அப்படின்னு எந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை கவனிச்சா போதும். இதை நம்ம சும்மா கவனிக்கும் போது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே வந்தாலும்
நம்ம அதை கவனமாக நோட் பண்ணிடுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட பர்பஸை, உங்களோட ஜாபை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன பர்பஸ்ன்றதே எனக்கு தெரியல, இல்லை எனக்கு இன்னும் அந்த ஜாபை டீப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நம்மளோட வெப்சைட்டில் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி ஜாப் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றின ரிசல்ட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக எனக்கு இன்னும் என்ன பர்பஸ்னே தெரில, என்ன பேஷனே தெரில அப்படின்னு ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது நம்மளோட வெப்சைட்லேயே அஃபிஷியலாக. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த 2 கோர்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ப்ராக்டிஸ் என்னால் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 21 days கைடன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது வெறும் லோ ப்ரைஸில். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோட நம்பர் ஒன்று டிஸ்பிளேல உங்களுக்கு வரும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது. அண்ட் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்லேருந்து கூட என்னோட நம்பர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100% நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் மேக் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.